வணக்கம். சனிக்கிழமை அன்னைக்கு காலைல எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. அன்னைக்கு காலைல எப்பவும் போல காலையில எந்திரிச்சு பூஜை வேலை எல்லாமே முடிச்சுட்டு, பால் ஒரு பக்கம் டீ இது எல்லாமே போட்டுட்டு, காலைல டிஃபனுக்கு வந்துட்டு சப்பாத்தி போட்டிருந்தேன். பையன் அதையும் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டான். ஸோ, அதனால் அவனுக்கு சப்பாத்தி குடுத்து அனுப்பிட்டேன். எங்களுக்கு வந்துட்டு வாழைத்தண்டு கூட்டு, அதுக்கப்புறம் கீரை. பொன்னாங்கண்ணி கீரை பொரியலும் பண்ணிட்டேன். வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப சிம்பிள் தான். வாழைத்தண்டு பொடியா நறுக்கி எடுத்துட்டு, கடலப்பருப்பு போட்டு தான் நான் பண்ணேன் இன்னைக்கு. கடலப்பருப்பு கடலப்பருப்பு, வாழைத்தண்டு, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளி இது எல்லாமே போட்டுட்டு, இஞ்சி கொஞ்சமா தோல் சீவி துருவி போட்டுட்டேன் அதிலேயே. சிம்பிள் மசாலா ஒண்ணே ஒண்ணு. ஒரு பல்லு தேங்காய், கொஞ்சமா சீரகம், வரமிளகா இது எல்லாமே இது நம்மளுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி தான். நம்ம மிளகாய் எவ்வளோ வைக்கிறோமோ, அது தேங்காய் 1ஓ 2ஓ நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு, கொஞ்சமா காரத்துக்கு குழம்பு தூள் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு, குக்கரில் நல்லா ஒரு விசில் விட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு, ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிடுவேன் நானு. பருப்பும் வாழைத்தண்டும் நல்லா வெந்துடணும். வெந்துட்ட பிறகு அத எடுத்து தாளிக்க வேண்டியது தான். பக்கத்துலேயே கூடவே வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரையும் தாளித்து விட்டுட்டேன் நானு. அன்னைக்கு ரசமும் வச்சுருந்தேன். ரசத்துக்கு எல்லாமே புளி எல்லாமே கரைச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ரசப்பொடி இல்ல, அரைச்சி தான் வைக்கிற மாரி இருந்தது. ஸோ, அதனால அது எல்லாமே அரைச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா புளி பச்சை வாசனை எல்லாமே போன பிறகு, ரசப்பொடி அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் இதோட சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் எப்பவுமே கொத்தமல்லி போடணும். ஸோ, அதனால் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் நான் ரசமும். கூட்டுக்கு பருப்பு, வாழைத்தண்டு எல்லாமே வெந்துருச்சு. பொரியலுக்கு எப்பவுமே கடைசியா வேர்க்கடலை சேர்ப்பேன். ஸோ, அதையும் நல்லா சேர்த்து அதையும் இறக்கிட்டேன். கூட்டும் தாளிக்கிறதுக்கு சைட் பை சைடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ஒரே ஒரு மிளகா கிள்ளி தாளிச்சுட்டு, அப்புறம் பருப்பு இது எல்லாமே வேக வச்சு எடுத்தத ஊத்திட்டு, நம்மளுக்கு எந்த அளவு திக்கோ அந்த அளவு எடுத்துட வேண்டியது தான். சிம்பிள் சமையல் தான். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், ரசம், வாழைத்தண்டு கூட்டு. தேங்க் யூ ஃபார்